إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد நபியின் காலத்து இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்தி அதன்பால் அழைக்கின்ற இன்றைய கால ஜமாஅத்துல் முஸ்லிமீனின் உத்தியோகபூர்வ கேள்வி பதில் குழுமத்திலே சிறிய ஒரு கேள்வி என குறிப்பிடப்பட்டு ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டுள்ளது. கேள்வி என்னவென்றால், தினமும் சந்தைக்கு சென்று வியாபாரம் செய்கின்ற ஒருவர் குறிப்பிட்ட ஒரு நாளிலே அங்கு ஒரு பாவமான நிகழ்விற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அந்த நாளிலே சந்தைக்கு செல்லாமல் தவிர்த்து கொள்ளுகின்ற ஒருவர் சக வியாபாரிகளையும் அங்கு செல்ல வேண்டாம், பொருட்கள் வாங்க வருகின்றவர்கள் பாவமான அந்த நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்வார்கள், இவ்வாறு நாம் வியாபார தலங்களை மூடுவதன் மூலம் அவர்கள் அந்த நிகழ்ச்சிக்கு அங்கே வராமல் அவர்கள் தவிர்த்து விடுவார்கள் என கூறி இவ்வாறு செயற்படுவது நன்மையை பெற்று தருமா என்பதுதான் இங்கு தொடுக்கப்பட்டுள்ள கேள்வியாகும். இஸ்லாம் உட்பட இஸ்லாத்தின் நன்மை பெற்றுக் கொள்ளுகின்ற ஒவ்வொரு காரியமும் இரண்டு விடயங்கள் அங்கே நிபந்தனையாக இருக்கின்றன. அல்லாஹ்வின் திருப்தியை நாடி ஒரு செயலை செய்வது அல்லாஹ்விடம் கூலி பெறுவதற்கு முக்கிய ஒரு நிபந்தனையாகும். அதேபோன்று அல்லது அதனைவிட முக்கியமான மற்றொரு நிபந்தனை நல்லமல்கள் எப்படி செய்ய வேண்டும் என்பது பற்றிய அறிவாகும். இரண்டு சக்கரங்கள் கொண்ட ஒரு வண்டியிலே அந்த வண்டி சீராக ஓடுவதற்கு இரண்டு சக்கரங்களும் எப்படி முக்கியமோ, அல்லாஹ்விடம் கூலி பெறுவதற்கு உல தூய்மை என்பது அவசியமானது. ஆனால் அது மட்டும் போதுமானதல்ல. வியாபார நஷ்டத்தை தாங்கிக் கொண்டு பாவத்தை தடுக்க வேண்டும் என நினைப்பது வரவேற்கத்தக்க சிறந்த காரியம். ஆனால் அப்படியான காரியங்கள் நன்மையை பெற்றுத் தருவதற்கு அவற்றின் சட்டங்களை சரியாக அறிந்து கொள்வது கட்டாயமானது. இமாம் புகாரி அவர்கள் அறிவு பற்றிய பாடத்திலே வார்த்தையோ அல்லது செயற்பாடுகளோ அதற்கு முன்னதாக இஸ்லாமிய அறிவு வேண்டும் என்ற தலைப்பை இட்டிருக்கின்றார்கள். பல குர்ஆன் வசனங்களை நினைவுபடுத்துகின்றார்கள். உதாரணத்திற்காக ஒன்றை மட்டும் கூறுகின்றோம். முஹம்மது அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பெயரிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய 47வது அத்தியாயத்தின் 19வது வசனம், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர தகுதியான இலாஹ் எவரும் இல்லை என்பதை அறிந்து கொள்வீராக என்று அல்லாஹ் கூறுகின்றான். அறிவை முதன்மைப்படுத்துகின்றான். இதனை இமாம் புகாரி அவர்களும் அங்கு வார்த்தைகளிலே எழுதியிருக்கின்றார்கள். அது உண்மையான விடயம். அல்லாஹ்விடம் நற்கூலியை பெற்றுத் தருவதற்கு அறிவு முக்கியமானது. இதனைத்தான் நபி அவர்களும் தெளிவுபடுத்தும் போது அரைகுறை ஆலிம்களை கூட ஆபத்தானவர்கள் என்பதை முக்கியமாக எங்களுக்கு கூறியிருக்கின்றார்கள். அரைகுறை ஆலிம்களின் வழிகாட்டல் தான் பாவம் நடக்கின்ற இடத்திலிருந்து ஓடிவிடுவது. அது சிறந்த காரியம் என்று கூட நினைக்கின்றார்கள். அது பற்றிய ஹதீஸை தப்பும் தவறுமாக புரிகின்றார்கள். அந்த ஒரே ஒரு ஹதீஸை கூட கவனமாக படித்தால் இது ஒரு பிழையான செயல் என்பதை புரிந்து கொள்ள முடியும். எப்படியோ முதலிலே ஒரு காரியத்திற்கு அல்லாஹ்விடம் நற்கூலி கிடைப்பதற்கு குறைந்தபட்ச முஸ்லிமுடைய தகமையோடு இருக்கின்ற ஒரு மனிதர் தூய்மை என்பது இரண்டு சக்கரங்களில் ஒன்றாகும். அதன் மற்றொரு சக்கரம் அந்த விடயம் பற்றிய இஸ்லாமிய சட்டங்களை தெரிந்து கொள்வது. வளமையாக வியாபாரம் செய்கின்ற ஒருவர் அங்கு குறிப்பிட்ட ஒரு நாளிலே ஒரு பாவம் நடக்கின்ற போது அதனை தடுப்பதற்காக ஓடிவிடுவது இஸ்லாம் காட்டுகின்ற வழி அல்ல. இன்னும் சொல்வதென்றால், அல்லாஹ்வின் நேர்வழியின்பால் அழைப்பதற்கு
வியாபார சந்தைகளைத்தான் நபி அவர்கள் முக்கிய ஒரு தளமாக பயன்படுத்தினார்கள். மக்கள் கூடுகின்ற இடம், மக்கள் எம்மிடம் வருகின்ற நேரம், இப்படி வியாபாரம் செய்கின்ற அங்கு மக்கள் எங்களிடம் வருகின்றார்கள் என்றால் இடத்திற்கு பொருத்தமான முறையிலே, அழகிய முறையில், இலகுவாக புரிந்து கொள்ளும் முறையிலே அவர்களையும் பாவத்தை விட்டு அது பற்றி தெளிவு பெற்று பாவம் செய்யாமல் வாழ்வதன் அவசியம் பற்றி உணரச் செய்து நேர்வழியின்பால் அவர்களை அழைப்பதென்பதுதான் ஒரு முஸ்லிமுடைய கடமை. எங்கிருந்து இது துவங்கப்பட வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் கூறுகின்றது. ஒரு பாவத்தை கண்டால் அதிகார மூலம் அதனை தடுக்கின்ற சக்தி இருந்தால் அப்படி தடுக்க வேண்டும். இன்றைய நடைமுறையில் உதாரணத்தோடு சொல்லுவதென்றால், சந்தைகள் என்பது ஆட்சி அதிகாரங்களின் நிர்வாகத்தின் கீழ் இருக்கின்றது. அங்கே பாவமான மோசமான ஒரு நிகழ்ச்சி நடக்கின்றது என்றால் அந்த அதிகாரிகளை அணுகி மக்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிகளை நிறுத்துங்கள் என நாம் முயற்சி செய்யலாம். அது இல்லாத போது அடுத்த கட்டம், இது நடைமுறை சாத்தியமானது. வளமையான வியாபாரத்தை செய்கின்ற நாம் பொருட்கள் வாங்க வருகின்றவர்கள் பாவம் செய்து விடுவார்கள் என நினைப்பதை விட அடிப்படை அல்லாஹுக்கு வழிபடுகின்ற கொள்கையின்பால் அவர்களை நாம் அழைக்க வேண்டும். இன்று இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கின்றது, இதில் உள்ள பாதகங்கள் இப்படி இருக்கின்றன, எனவே இதிலிருந்து நாம் விடுபட்டு நடக்க வேண்டும் என்று பிரச்சாரம் செய்வதுதான் மிகச்சிறந்த காரியம். உண்மையான உலமாக்கள் இப்படித்தான் வழிகாட்ட வேண்டும், வழிகாட்டுவார்கள். ஏனென்றால் நபி அவர்கள் கூறுகின்றார்கள், பாவத்தை கண்டால் கையால், அதாவது அதிகாரத்தை கொண்டு தடுங்கள், முடியவில்லை என்றால் நாவினால் அதனை தடுங்கள். மூன்றாவது கட்டம்தான். இந்த இரண்டும் முடியாத போதுதான் குறைந்தபட்சம் எம்மை பாதுகாத்துக் கொள்ள அந்த இடத்திற்கு நாம் செல்லாமல் இருந்துதான் பாதுகாக்க முடியும் என்றால் இறுதியாகத்தான் அந்த முடிவை எடுக்க வேண்டும். வதாலிக அஃபுல் ஈமான், அது மிக பலவீனமான ஈமான் என்று நபி அவர்களை கூறிவிட்டார்கள். எனவே குறைந்தபட்சம் சந்தையிலே நாம் இருந்து அங்கு வருகின்ற மக்களுக்கு அழகிய விதத்தில் சர்ச்சை இல்லாமல் அவர்களும் புரிந்து கொள்ளுகின்ற உதாரணங்களோடு கொள்கை ரீதியாக தெளிவுபடுத்தி நெருவழியின்பால் அழைப்பதன் மூலம் பாவங்களிலிருந்து அவர்களை தடுக்க வேண்டுமே ஒழிய சந்தையை விட்டு ஓடுவதென்பது அறிவுபூர்வமான இஸ்லாம் கூறுகின்ற காரியம் கிடையாது. இந்த சட்டங்கள் தெரியாமல் ஒரு பொது மனிதர் நல்ல நோக்கத்தோடு ஒரு முஸ்லிம் இப்படி செயல்பட்டிருந்தால் அவருக்கு நிச்சயமாக ஏதேனும் ஒரு வகையில் அல்லாஹ் ஒரு நற்கூலியை கொடுப்பான். ஆனால் அறிவு என்பது முக்கியமானது. இஸ்லாத்தை முறையாக ஆழமாக விரிவாக கற்ற ஆலிம்களின் வழிகாட்டலிலே பொதுமக்கள் செயற்பட வேண்டும். அறிவு முதன்மையானது. எனவே அறிவோடு உள்ள தூய்மையோடு நாம் செயல்பட வேண்டும். முதலிலே அறிவை கற்க வேண்டும், உலமாக்களின் அந்த அறிவு ரீதியான வழிகாட்டலை பெற வேண்டும். அதன் பிறகு தூய்மையோடு நாம் செயல்பட வேண்டும். ஆகவே இஸ்லாத்தின்பால் அழைப்பதற்கு கிடைக்கின்ற சந்தர்ப்பத்தை ஒரு பாவத்தை தடுக்கின்ற நற்காரியம் என நினைத்து இங்கே மேலே கேள்வியிலே கேட்கப்பட்டது போன்று மக்களுக்கு பிரச்சாரம் செய்கின்ற அந்த சந்தர்ப்பத்தை விட்டுவிட்டு ஓடுவது, அதன்பால் ஏனைய வியாபாரிகளை அழைப்பது இஸ்லாமிய சட்டத்தின் அடிப்படையில் தவறானதாகும். அதே சந்தர்ப்பத்தை அல்லாஹ்வுடைய சட்டங்களை கூறி அவர்களாக அதனை ஏற்று அந்த பாவத்திலிருந்து தூரமாக வருமாறு அவர்களை நாம் அழைப்பு விடுப்பதே மிகச் சிறந்ததாகும். அதனை விட சிறந்தது அதிகார அந்த நிகழ்வை நடத்துவதை தடுப்பதற்கு அதிகார மூலம் கையினால் சக்தி இருக்கும் என்றால் அந்த நிகழ்வை தடுப்பது என்பது மிகச் சிறந்த காரியமாகும். இவ்வாறுதான் அந்த ஒழுங்குமுறை அமைய வேண்டுமே ஒழிய சிறப்பான ஒரு விடயம், அதாவது பாவத்தை தெளிவுபடுத்தி அல்லாஹுக்கு அடிபணிய வருமாறு அழைப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய அந்த வியாபார சந்தர்ப்பத்தை விட்டுவிட்டு
அதனை விட சிறந்தது என நினைத்து ஏனைய வியாபாரிகளையும் அந்த இடத்தை விட்டு ஓடுவதற்கு அழைப்பதென்பது இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் தவறானதாகும். எனவே அறிவு, தூய்மை என்ற 2 சக்கரங்களையும் கொண்டுதான் இஸ்லாமிய பாதையிலே நாம் பயணிக்க வேண்டும். ஹதீஸிலும் நபி அவர்கள் இதனைத்தான் கூறுகின்றார்கள். இதற்கு முரணான ஒரு செயலை செய்துவிட்டு நன்மையை நாம் எதிர்பார்க்க முடியாது. இந்த சட்டம் தெரிந்ததன் பிறகு ஒருவர் இந்த பிழையான செயலை செய்தால் அவருக்கு நிச்சயமாக நற்கூலி கிடைக்க மாட்டாது.